ஸ்டார்ட்டிங்ல அங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க ரொம்ப மயக்கத்துல காருக்குள்ள இருக்காரு. அப்போ உங்க பொண்ணு லின் அங்க வர்றா நெறைய பசங்களோட. "நீ இந்த டைம் வந்து நெறைய காச தோத்து போயிட்ட. இன்னுமே எங்களுக்கு காசு குடுக்க வேண்டியது இருக்கு" அப்படின்றத சொன்னதும், "நான் ஏன் குடுக்கணும்? ஆல்ரெடி நெறைய குடுத்துட்டேன்" அப்படின்றத அவ சொல்லிட்டுருக்கா. இவ கேம்பிளிங் விளையாடுறதுக்காக வந்திருக்கா. அதனால தான் வந்துட்டு இப்படி ஆயிருக்கு. அப்ப அங்க வந்துட்டு அவங்க அப்பா இப்படி உடம்பு முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு கவலையே இல்ல. அந்த சைட்ல நம்ம ஹீரோயின் லிசா அங்க வர்றா. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட அப்பாவான்னு" சொல்லிட்டு வேகமா அங்க வரும்போது, அங்க இருக்க பசங்க எல்லாமே அவள அங்க புல்லி பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "நான் என்ன பண்ணேன் உன்னோட அப்பாவ? அவர் எனக்கு தானே அப்பா. நீ வந்துட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிட்டவாசி, நீ உண்மையிலேயே அப்பாவாக முடியுமா அவர் உனக்கு? நீ ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபன் கேர்ள் தான். அதை நீ மறந்துடாத. நான் தான் அவரோட உண்மையான பொண்ணு. உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு நாங்க எடுத்து வளர்த்தோம்? நாங்க வந்துட்டு என்னோட வீட்டு வேலைக்காரியா தான் உன்னை எடுத்து வளர்த்துட்ருக்கோம். நான் என்ன பண்ண முடியும்? நான் கேப்ளிங் விளையாட போனா, இவர் ஏன் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரணும்? அங்க வந்து ட்ரிங்க்ஸ் வந்துட்டு குடிச்சாரு. அதில வந்து ஆல்ரெடி வந்து மெடிசன்லாம் கலந்திருந்தவாசி இவருக்கு வந்து மயக்கமாயிருச்சு." இப்படின்றதெல்லாம் சொன்னதும், "நான் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்ட்டு சொன்னதுமே, "நீ என்ன பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு அங்க போட்டு நம்ம ஹீரோயின பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வரத பார்த்துட்டு இவ கீழ விழுந்து தலைய அடிச்சுட்டு அங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சுடுறா நம்ம ஹீரோயின். அவங்க அப்பாவ காப்பாத்த ட்ரை பண்ணும்போது, "ஐயோ! என்ன அடிக்காத, அப்பாவ எதுவும் பண்ணிறாதன்னு" சொல்லிட்டு இவ ட்ராமா பண்ணதுமே, அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. "என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன்னை பாவமேன்னு வீட்ல எடுத்து வளர்த்தா, நீ இப்படி தான் பண்ணுவியான்னு" சொன்னதும், அங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "நீங்க எல்லாருமே என்ன என் மேல தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் எதுவுமே பண்ணலன்னு" சொல்றப்ப, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவள தான் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எந்திரிச்சதுமே அப்பான்னு சொல்லிட்டு அவ பாசமா போறா. பட் அவருமே கோவப்பட்டு கன்னத்துல அரைஞ்சிட்டு, "நீ இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் 10 வருஷமா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு, நீ இந்த நாள்ல வந்து என்னை பார்க்கறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கியா? இவ்வளோ தூரத்துக்கு நீ மோசமா போயிட்டியா? கேபிளிங் விளாண்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு" அப்படின்றத அவர் சொல்றாரு. அங்க இருக்க எல்லாருக்குமே அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். "அப்பா நான் எதுவுமே பண்ணல. எல்லாமே இவ தான் பண்ணான்னு" சொன்னதுமே, "வாய மூடிட்டு இரு. நீ எப்ப பார்த்தாலுமே அவ மேல ஜெலஸ் ஆயிட்டு இந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்க. நீ நன்றி கெட்டவ" அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே அங்கருந்து போனதுமே, அவங்க நம்ம ஹீரோயின, "நீ வந்துட்டு என்ன சொன்னாலும் யாரும் உன்ன நம்ப மாட்டாங்க. நீ எப்பயுமே ஒரு அனாதை தான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின புடிச்சு அங்க தள்ளி விடும்போது, அங்க கல்லுல தல பட்டு அங்க வந்துட்டு பிளட் ஆக ஆரம்பிச்சிருது. அத பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டு, "ஐயோ! நான் வந்துட்டு இவ தள்ளிப்போன்னு தான் சொன்னேன். அவளா ஸ்லிப் ஆயி விழுந்துட்டான்னு" பொய் சொன்னதுமே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்களுக்கு நாங்க எப்பயுமே சப்போர்ட்டா இருப்போம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கண்டுக்கவே இல்ல. அவங்க பாட்டு அங்கருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் அந்த இடத்துல இறந்துமே போயிடுறா. ஆஃப்டர் ரீபிரத் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். "என்னாச்சு? நான் வந்துட்டு இறந்துட போனேன். இப்ப எப்படி உயிரோட இருக்கேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாங்க வந்துட்டு ஹீரோயின போட்டு அடிச்சதுமே, அவளுக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு அப்பதான் ஞாபகம் வருது. அவளோட பர்த்டே போல. அப்பங்க நம்ம ஹீரோயின, "நீ வா என் கூடன்னு" சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போகும்போது, வேணும்னே அவளா கீழ விழுந்துட்டு, நம்ம ஹீரோயின் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அங்க பழிய போட்டுருக்கா. ஸோ அவங்க அம்மா அத நம்பிட்டு நம்ம ஹீரோயின சாட்டைய வச்சே பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. அவள யாருமே ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க போல. "நீ வந்து பண்ணதுக்கு என் பொண்ணுட்ட இப்ப மன்னிப்பு கேளுன்னு" சொன்னதுமே, "நான் என்ன தப்பு பண்ணேன்? உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு" சொன்னதும், "என்ன எவிடன்ஸ் இருக்கா? என் பொண்ணு தான் சொன்னால, நீ தான் கீழ தள்ளி விட்டுருக்க. ஒழுங்கா வந்து மன்னிப்பு கேளுன்னு" சொன்னதும், அப்போ அவங்க பிரதர்ஸ் எல்லார்ட்டயுமே, "நீங்க எல்லாருமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அவங்க எல்லாருமே ஆமான்னு சொன்னதும், "நீங்க அப்புறம் என்ன சொல்வீங்க? எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஆச்சே. நீங்க வந்துட்டு என்ன எதுக்காக இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து வளர்த்தீங்கன்றது எனக்கு என்ன தெரியாதா? என்ன எப்பயுமே ஒரு அடிமையா, ஒரு வேலைக்காரியா உங்க பொண்ணோட வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறதுக்காக தானே கூட்டிட்டு வந்தீங்க. எல்லாருக்கும் அவளோட பர்த்டே ஞாபகம் இருக்கு. எனக்குமே அதே டேட் தான் பர்த்டே. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்குறா. உடனே அவ ட்ராமா பண்ணிட்டா. "அம்மா நீங்க இப்படிலாம் வந்துட்டு பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்க வந்து விட்டுருங்க. நான் வந்துட்டு இத பெருசு பண்ண விரும்பலன்னு" சொன்னதும், அவங்க பிரதர்ஸ் அங்க கோவப்பட்டுட்டு, "இவள வந்து ஊட்டி வளர்த்ததுக்கு இவ பண்ற வேலைய பார்த்தியா?" அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அப்ப அங்க நம்ம அந்த லின் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் வந்துட்டு உன்ன மன்னிச்சுரு. நீ இத பெருசு பண்ணாத" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாட்டு கன்னத்த சேர்ந்து பயங்கரமா போட்டு அடிச்சிடுறா. அத பார்த்துட்டு, "எதுக்காக என் பொண்ணு மேல கைய வச்சேன்னு" சொன்னதும், "நீங்க தானே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. நான் தப்பே பண்ணல. அப்ப இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் போட்டு அடிச்சிருக்கேன்னு" சொன்னதும், அதை கேட்டு அவங்க கோவமாயிட்டு, "இன்னைக்கு அவளோட பர்த்டே. நீங்க அப்படியே வந்து நடந்துக்குவேன்னு" சொன்னதும், "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என் பர்த்டேன்னு" சொல்லிட்டு கேட்குறா. அப்ப அவங்க அடாப்ட் பண்ணி வந்து வளர்த்துருக்காங்க நம்ம ஹீரோயின. சேம் டேட் இவங்க பொண்ணோட பர்த்டே டேட்டுக்காக தான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்ப இருந்தே வந்துட்டு இவ பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் இவ ஏங்கியிருக்கா. நம்மளோட பர்த்டேக்கு யாராச்சும் விஷ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே ஒரு நாள் கூட அவ பர்த்டேவ ஞாபகம் வச்சுக்கிட்டது கிடையாது. அத பெருசாவும் எடுத்துக்கிட்டது கிடையாது. கூட்டிட்டு வந்ததே இவளோட வேலைக்காரியா வச்சு பார்த்துக்கணும்னு தான். உடனே அந்த லேடி, "நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? எனக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு கண்டுக்காம விட்டேன்" அப்படின்றத சொல்றாங்க. "நீ காலேஜ் போனதுலேருந்தே உன் வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "இதுக்கப்புறம் நீ ஒண்ணும் இந்த வீட்ல இருக்க தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், "இந்த வீட்ல நான் ஏன் இருக்கணும்? நீங்க ஏன் என்ன வந்து வச்சிருக்கணும்? நானாவே போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு போகும்போது அந்த கேக்க ஏத்தி தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அங்க ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அவ, "அம்மா நான் வந்துட்டு இத பெருசு பண்ணாம விட்டுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதுன்னு" சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும், அவங்க பிரதர்ஸ், "நீ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க? அவளா ஒரு ஆள்றான்னு அவளுக்காக நீ போய் இப்படிலாம் வந்து கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கியா? அவ எங்க போக போறா? சுத்தி
சுற்றி இங்கே தான் இருப்பான். அந்த பாரு கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே தான் நின்றுட்டுருப்பான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் போய் ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் அங்கே காணோம். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே போயிடுச்சுக்கா. இந்த வீட்டில் என்னை எப்பயுமே ஒரு பொருட்டாவே மதிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவள் ப்ரப்போசல் கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கா. அவர் ஒரு டைம் கூட அதை வந்து எடுத்து கூட பார்க்காம ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா நீங்கள் ஒரு டைம் பாருங்கன்னு சொன்னாலுமே கண்டுக்காமல் இருக்காரு. பட் அவங்க பொண்ணுங்க ஃபோன் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பிட்டு இந்த ஆள் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு பாசமாக பேசியிருக்காரு. நம்ம ஹீரோயின் இதெல்லாமே இப்போ வந்து ஃபீல் பண்ணி நினச்சிட்டு நான் வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கணும், என்னோட லைஃப்பை நான் தான் வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே யார்ட்டையும் கால் பண்ணி நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறா. அப்போ அங்கே சில பசங்கலாம் வராங்க. வா பியூட்டி நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்ப எங்க நம்ம லீசாவா அப்படின்றத கேட்டதும், அவ வீட்ல வந்துட்டு பேசாத பேச்சு கிடையாது. அவ்ளோ அசிங்கம் பண்ணிட்டா. உங்கள பத்தி வேற ரொம்ப தப்பு தப்பா பேசினா. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணோட பர்த்டேன்னு தெரிஞ்சுமே அவள போட்டு பயங்கரமா அடிச்சு அவமானப்படுத்திட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அவளுக்கு இருக்க திமிர்த்தனம் கூடி போயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. வீட்ட விட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு வேற அவ கிளம்பி போயிட்டான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நீங்க பேசாம அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ திருந்தி வரட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ அந்த பசங்கள்லாம் நாங்கள் வந்துட்டு நிறைய கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாடுவோம், நிறைய வந்து காசுமே கொடுப்போம் லோனா, நீ வந்து இன்ட்ரெஸ்ட் அதுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அந்த லின் வந்து அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அந்த பசங்க எல்லாமே நம்ம ஹீரோயின் ரீபிரத் ஆகுறதுக்கு முன்னாடி அவளை வந்து அங்கே கூட சேர்ந்து கலாய்ச்சி வந்து புள்ளி பண்ணவங்க தான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு உங்களை விட எனக்கு நிறைய ஆளுங்களை தெரியும்னு சொன்னதும், என்ன எங்கள் பாஸ் வந்துட்டு ஷானவே உனக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷான் அங்கே வந்து என்ட்ரானதுமே அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. உடனே இவங்க பாஸ் இந்த வந்துட்டு பிச் வந்து ரொம்ப மோசமாக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிச்சுட்டு இவங்க கையை காலை உடச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்த விட்டுறாங்க. ஹீரோயின்ட்ட நீ எப்படி இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் நல்லா இருக்கேன் பிரதர் அப்படின்ற சொன்னதும், நீ என்ன வந்துட்டு இப்படி ரொம்ப உள்ளியாக போயிட்ட, உனக்கு என்னாச்சு அப்படின்ற சொல்லும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர்னு சொல்லிட்டு அங்கே வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ஃபேஸவே நான் திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதும் அடிச்சு இவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இவளுக்கு அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட எவ்வளோ நாளாச்சு, நீ வந்துட்டு ஒரு நாள் கூட எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, ஆர்ஃபன்லேருந்து போனதுக்கப்புறம் நானும் உன்னை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன், பட் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட கால் பண்ணவே இல்லை, இப்போ தான் என்கிட்ட நீ பேசியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பணக்கார வீட்டுக்கு போன பிறகு என்னை மறந்து போயிட்டே அப்படின்ற சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அங்கே கால் பண்ணி பேசலான்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கா. ஆனால் அவங்க அம்மா நீ யார்கிட்ட கால் பண்ணுறேன்னு சொன்னதும் எங்கள் பிரதருக்கு தான் ஒரு டைம் நான் கால் பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லிடுறேன்னு சொன்னதுமே அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானோ, நீ தேவையில்லாமல் எங்கள் குடும்பமானத்தை வாங்காத, அவங்க கூட எல்லாம் கனெக்ஷன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அங்கே வந்துட்டு கொஞ்சம் காசு வந்துட்டு கேட்டிருக்கா. அவன் வந்துட்டு அங்கே 3 மில்லியன் செக்கு கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் கேளு, நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இந்த ஹெல்ப்பே போதும் பிரதர், நான் கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் நம்ம சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிச்சேக்கா. பிறகு வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது அவங்க பிரதர் என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதான் அங்கே வந்துட்டு லீசா மேடமோட ட்ரெஸ்ஸுன்னு சொன்னதும், என்ன இதில் வெறும் 3 ட்ரெஸ் தான் இருக்குது, இதை தான் போட்டுட்டு அவள் சுற்றிட்டு இருந்தான்னு சொன்னதும், ஆமாம் அவங்ககிட்ட இந்த ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியாதா, இப்போ வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை தான் அவங்க டெய்லி துவச்சி போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அதில் ஒரு டீக்கரை கொட்டின மாதிரி அங்கே வந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அந்த லின் வந்துட்டு டீயை வந்து கொட்டி விட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அது எல்லாமே அங்கே வந்துட்டு கரையாக இருக்கு. அவன் ரொம்ப கோமாயிட்டு எதுக்காக நீ எப்பயும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க, அதனால தான் உன் மேலே பேர்ட் ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கா, ரொம்ப அட்டென்ஷன்ஸ் வந்து சீக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. இவன் கண்டிப்பாக வந்து இப்படிலாம் நடக்க சான்ஸே கிடையாது, இவ சும்மா வந்துட்டு ட்ராமா தான் பண்ணிட்டு இருப்பா, எனக்கு தெரியும் ஹாஸ்டலில் நிறையா ஃபேன்சியாக ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்டலில் வந்து செக் பண்ணுறதுக்காக போகிறான். பட் அங்கே வந்து அந்த பெட்டை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு இவ இந்த வீட்டிலேயே இந்த இருந்தா அப்படின்ற சொன்னதும், ஆமாம் அவங்க இதில் தான் இருந்தாங்கன்னு சொன்னதுமே பேங்க் ஃபேமிலியோட பொண்ணு இதில் போய் இருந்தா அப்படின்ற சொல்லிட்டு அந்த பெட்டில் உட்காந்து அந்த பெட்டு வந்து ரொம்பவே ரஃப்பாக இருக்குது, இதை மாதிரி ஒரு இதில் போய் எப்படி வந்துட்டு படுத்திருந்தா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப அவன் கவலைப்பட்டுச்சுக்கான். அப்போ அங்கே அவங்க இந்த பெண் வந்துட்டு அவங்க பிரதரோடதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க, இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவன் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண் கீழே விழுந்திருக்கு, இதை எடுத்து கொடுக்குறப்ப நான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னனா இல்லையா ட்ரெஸ்ஸை மாற்றினேன், ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த பெண்ணை நீயே வச்சுக்கோ, நீ தொட்டதில் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பெண்ணை ரிட்டர்ன் பண்ணதுமே இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாகி போயிடுது. பிறகு
பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவளோட பிளான் எல்லாத்தையும் அங்கே வந்துட்டு ஆளுங்ககிட்ட சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதில் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்களுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க பிரதரை வந்து மீட் பண்ணதும், நீ இப்போ எங்கே போயிட்டு வர, எதுக்காக நீ ஹாஸ்டல் போனேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு அவட்ட ட்ரெஸ் உண்மையிலே இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண தான் போனேன் பிரதர். அந்த ஹாஸ்டல் ரூமை பார்த்தா அங்கெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த இடத்துல எப்படி நம்ம வீட்டு பொண்ணு இருக்கலாம்? எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. இந்த வீட்டில் அவளுக்கு ரொம்பவே கஷ்டம் நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ தெரியாமல் நம்ம தான் அவளை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவளை நம்ம ஆர்ஃபன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாலுமே அவள் புத்தி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவள் இந்த குடும்பத்தோட பொண்ணா எப்பயுமே மாறவே இல்லை. அவள் அவுட் சைடராகவே இருந்துட்டு போட்டோம். அம்மா ஏன் வந்து பொய் சொல்ல போகிறாங்க? அம்மா நல்லா தானே பார்த்துக்குவாங்க. அம்மா அவளை பற்றி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சார் அப்படி கிடையாது. நானுமே ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அவள் மேலேயுமே வந்துட்டு தப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம ஒரு டைமாச்சும் அவளை மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு பேசணும்ல. அவளுக்கு ஏதாச்சும் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம வந்து பிரதர் ஆச்சேன்னு சொன்னதும், சரி நம்பரை கொடு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னதும், நான் இது என்ன வந்து தப்பான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை நாள் அவள் வீட்டில் இருந்திருக்கா. பட் அவளோட ஃபோன் நம்பர் நம்ம யாருக்குமே தெரியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து விசாரிக்க சொன்னதுமே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல அவங்கள பற்றி நியூஸ் வந்துட்டு இருக்கு பாஸ்ன்னு சொன்னதுமே வேமா நம்ம லேப்டாப்பில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றின நியூஸ் எல்லாமே அங்கே ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அவள் அந்த கம்பெனியை வாங்கினதுலேருந்து அதில் ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கா. மிஸ்டர் சூ இப்போ வந்துட்டு உங்களை மீட் பண்ண கூப்பிடுவாங்க மேடம்னு சொல்லிட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிட்டு அவன் போகும்போது, அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு வா அப்படின்ற சொன்னதும், நீங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், என்ன வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க? நீ எங்களோட சிஸ்டர், நாங்கள் வந்து உங்களை பாதுகாக்கிறது என்னோட கடமை தானேன்னு சொன்னதும், என்ன தப்பாக எதுவும் பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்கள் சிஸ்டர் லின் தானே, நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு அனாதன் தானே சொல்லுவீங்க. நான் என்ன ரேங்க் ஃபேமிலியோட பொண்ணு கிடையாதுன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நீ வந்துட்டு எங்கள் கூட வா, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க பிரதர் சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காத. இதில் வந்துட்டு நாங்களே வந்துட்டு போகிறதுக்கு பயந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டோட்டலாக வந்துட்டு நம்ம குடும்ப மானமே போயிடும். ஒழுங்கா நீ வீடு வந்து சேரு அப்படின்றத சொல்கிறாங்க. நீ இப்போ மிஸ்டர் ஷோ வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கியே, அவ்வளோ ஈஸியால் ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு கூட கிடைக்காது. உன்னால் எதுவும் முடியாது வான்னு சொல்லும்போது, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து மிஸ்டர் ஷூ உங்களை கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இவங்க உங்கள் பிரதரான்னு கேட்டதும், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு உள்ளே போனதுமே இவங்களுமே அங்கே உள்ளே போக ட்ரை பண்ணால் அவங்க வந்துட்டு விட மாட்டாங்க. அப்போ அவங்க பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டுருக்கு என்னால் நம்பவே முடியல. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் கேட்டதுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு எப்படி ஈஸியாக உள்ள என்ட்ரி கிடச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அங்கே நம்ம ஹீரோ ஷூவை காமிக்கிறாங்க. அவரை மீட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்க சிஸ்டருமே வர்றாங்க. இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், கான்ஃபரன்ஸ் வந்து இங்கே நடக்கலையே, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னோட பொண்ணு இன்னும் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்காக தான் வந்திருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ அதுக்காக தான் நம்ம பேச வந்திருக்கோன்னு சொன்னதும், எனக்கு அந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் இவ்வளோ ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே, உங்களோட பெரிய பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் உடனே ட்ராமா பண்ணிவிட்டு, அப்பா அக்காவை நான் எப்படியாச்சும் தேடி கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவள் அடித்து என்னை கொடுமைப்படுத்தினா என்ன, அவள் வந்துட்டு உங்களுக்கு இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு பேசாமல் இரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இவர் ரொம்ப நல்ல பண்ணுறவர் எங்கள் வந்து காமிக்கணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட், சார் அந்த மேடம் வந்துட்டாங்க, அந்த இடத்தோட ஓனர் அப்படின்றத சொன்னதும், சரி நான் மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே உடனே இவங்க அப்பாவுமே நானுமே அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனி வந்துட்டு நொடிச்சு போய் இருந்துச்சு, அதை வாங்கி பெரிய லெவலுக்கு ஆளாக்கிட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக இந்தாலுமே பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஹீரோ உள்ளே போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா வேகமாக போயிட்டு அந்த ஓனரை மீட் பண்ணி எப்படியாச்சும் ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசி அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பாவும் பொண்ணும் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்பினதுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, எங்கே போனாலும் எங்கள் பின்னாடி வந்துட்டு அசிங்கப்படுத்த வந்துடுற, ஏன்னா சாப்பாட்டு கொலையை நம்ம இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இந்த வீட்டோட அடாப்டட் பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் எப்படி பார்த்தான்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவ கூட வந்துட்டு மேரேஜ் நம்ம ஹீரோக்கு பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, பட் ஹீரோயின் அங்கே கூட வந்து ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ ஆனால் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு அந்த டின் மேலே அங்கே பார்வை போல் அங்கே நம்ம ஹீரோயினவே அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை அவங்க அம்மா பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி இடங்களுக்கு எங்கள் கூட வர்றது வேலை வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க.
ஹீரோ இன்னொரு விஷயமே யோசிச்சு பார்க்குறான். அவன் அன்னைக்கு வந்து தெருவுல அங்க வந்துட்டு அவளோட அந்த எல்லாத்தையுமே வித்துட்டு இருந்தா இல்லையா? இதில வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே வந்து ப்ராஃபிட் குடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு தான், அங்க வந்துட்டு அவள ஜாயின் பண்ண வைக்கணும். இங்க வந்து கம்பெனியோடன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட், பாஸ் என்ன இவங்களுக்கு பைத்தியமாயிருச்சா? இவங்க என்ன வந்து நொடிச்சு போயிருக்க கம்பெனிய வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அவ பைத்தியம் கிடையாது. அவ ரொம்பவே புத்திசாலி. அந்த கம்பெனிய பாரு அவ எந்த லெவலுக்கு கொண்டு வர போறான்னு. ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அப்பா அவங்க அப்பா நீ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது. கிளம்பு என் மானமே போதுன்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ நீங்கள் எதுக்காக இப்போ அவங்கள இங்கேருந்து போக சொல்லிட்டு இருக்கீங்க? நானே ஸ்பெஷலாக அவங்களுக்கு இன்வைட் கொடுத்து இங்கே வந்து வர வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அந்த கம்பெனியோட ஓனரை இவங்க தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எல்லாருமே அங்கே புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்போ விலகுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை பிடிச்சாங்க தள்ளி விட்டதில்ல அந்த ஆளுக்கு அங்கே அடிபட்டு போயிடுது. இவங்க கோவப்பட்டுச்சேக்கா. பட் நம்ம ஹீரோயினை இதே மாதிரி தான் முன்னாடியுமே அங்கே கீழே இடித்து தள்ளி விட்டுருக்காங்க. பட் அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் கூட பாசத்தோட அவளை ஒரு தூக்கி விட கூட வரல போல். அதே தான் திரும்ப ரிட்டன் இங்கே நடந்துட்டுருக்கு. பிறகு இந்த ஆள் கடுப்பாகி போயிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இவ வந்துட்டு ரொம்பவே மோசமானவ. எங்கே வந்துட்டு காசு வாங்கிச்சிருக்க போகிறா பொய் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி இங்கே உல்ட்டாவாக பேசினதும் நீங்கள் இப்படி வந்து தப்பாக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க எங்களோட பார்ட்னர் ஆக போகிறவங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு இப்படி அப்பாவுக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே கோவப்படுறாங்க. என்ன நடந்துட்டுருக்கா? அவள் எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? அப்பாவுக்கு மரியாதை இல்லாமல் அவள் நடத்துவாளான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் எந்த மாதிரி வந்துட்டு பண்ணா தெரியுமா? அப்பா அவங்க இடித்து தள்ளி விட்டுட்டாங்க. அவருக்கு அடிபட்டுருக்குன்னு கூட அவருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மாவுமே ஹீரோயினை பற்றி இங்கே ரொம்ப மோசமாக பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த லாஸ்ட் பிரதருக்கு ரொம்ப கோவமாயிருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கா இந்த வீட்டில். ஆனால் அவங்க யாருக்குமே அவன் மேலே எந்த ஒரு அக்கறையுமே இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடான். எல்லாருமே சேர்ந்துட்டு ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தணுன்ற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்ற சொன்னதும் நீ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வீட்டை பேசாமல் இரு அதான் நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட நிலைமையை பாருங்க அப்படின்ற சொன்னதும் உடனே இவங்க பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து இப்போ நடக்காது போல. அவள் வந்து அவரை செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு சொன்னதும் அவள் அப்படிப்பட்டவ தான் சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசுனதும் ஹானுக்கு செம கடுப்பாகி போயிடுது. வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பாவுமே நான் அப்படிலாம் கண்டிப்பாக நடக்க விட மாட்டேன். என்னோட பொண்ணுக்கு தான் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வைப்பேன். அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அந்தாலுமே அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்துட்டு உயிரவே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஆல்ரெடி எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ஒரு கர்ச்சிப்பை காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒரு பாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்கே ரொம்ப புகையாக வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அப்போ அங்கே வேகமாக வந்து அவனை காப்பாற்றி எங்கள் ஆம்புலன்ஸ்லேயுமே அவனை அனுப்பி வச்சிருக்கா. பட் அந்த புகைமூட்டத்தில் அவனோட ஃபேஸை வந்துட்டு பார்க்க முடியல. ஹீரோக்கு மட்டும் ஆனால் நல்லா அவளை ஞாபகம் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ இந்த விஷயத்தெல்லாமே சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு நீங்கள் தானே அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். நீ மட்டும் அன்றைக்கி என்னை காப்பாற்றலைன்னா நான் செத்தே போயிருப்பேன்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நான் வந்து எவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என் கிட்டக்கவே இருந்திருக்கா. ஆனால் தூரமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்திருக்கு அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ ரொம்ப ஹைட்டான இடத்துல இருக்கோமே ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணதும் இன்னும் ஒன்று ஃப்ரீடமை வந்து இப்போ நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. நான் இன்னுமே உயரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து கம்பெனிலேருந்து கால் வந்துடுது. ஸ்டேட்ஸ் எல்லாம் நான் தெரில திடீர்னு வந்து டவுன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக போயிட்டு அவங்ககிட்ட என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னதும் யாரும் வந்து வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சில ஐடியாக்களெல்லாம் கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு சொல்லிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டேமே கொடுத்ததுமே நீ ஷோராக சொல்கிறியா இந்த பிஸ்னஸில் நீ வந்துட்டு இறங்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதான் நீங்கள் இருக்கீங்களே உங்களை நம்பி தானே நான் இறங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவ சொல்லிட்டேக்கா. தான் உண்மையிலே வந்துட்டு இது எல்லாமே வந்து அவங்க சிஸ்டரோட வேலை தான். அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடியை வச்சு தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா. அந்த லேடியுமே காசு வாங்கிட்டு இந்த வேலை பண்ணியிருக்காங்க. பிறகு இங்கே வீட்டில் வந்து அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அவள் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கான். அவள் ரொம்ப அன்லக்கி எங்கே போனாலுமே விளங்காது. குடி சீக்கிரம் பாருங்கள் திரும்ப நம்ம காலுக்கு வருவா அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஹானுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு எதுக்காக அப்படி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் வாய்களில் எது நல்லதாகவே வராதான்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு இப்படி மேடம் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்கன்னு வெயிட்டு சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவள் வரட்டும் அவளை வந்து நீட் அண்ட்
பண்ணி அவளை வந்து இன்றைக்கி சாட்டை வச்சு அடித்து அங்கே பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன். அவள் என் முன்னாடி மண்டி போட்டு மண்ணு கேட்கணும், அப்படின்னா தான் நான் வீட்டுக்குள்ளே விடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப வந்து டென்ஷனாகி போயிடுது. அவன் ரொம்ப நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டே ஹாப்பியானதுமே, நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்பட்டு இருக்க? ஏன் நீ வேணா வந்து அவளை தூக்கிட்டு வந்துட போறியா? எதுக்காக வந்துட்டு உனக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க. மற்றது வந்துட்டு நீ நீட் டவுன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளு, உனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி சாட்டை வச்சு அடி இருக்குன்னு சொன்னதுமே, அங்கே பழைய விஷயத்துலையுமே இந்த லேடி இப்படி தான் போட்டு அடிச்சிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் பழைய மாதிரியே என்ன நினச்சி நீங்கள் கை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப வந்துட்டு பயங்கரமாக விழுகும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்ற சொன்னதும் ரொம்ப கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணது உங்கள் பொண்ணு தப்பு, ஸோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நான் ஒன்று உங்கள்கிட்ட இங்கே கெஞ்சிட்டு பேசுகிறதுக்காக வரல. பொண்ணு பண்ண வேலையை அவளாவே சரி பண்ண சொல்லிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதோ அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவளை பார்த்ததுமே அவள் உடனே ட்ராமா பண்ணிட்டு நானே வந்துட்டு தப்பு பண்ணதான் இருக்கட்டும் சிஸ்டர், யாரும் வந்துட்டு கோவப்படுத்தாதீங்க விட்டுருங்க அப்படின்ற செட்டுங்க ட்ராமா பண்ணதுமே உடனே வந்துட்டு அவங்க பேச்சை நம்பிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் உங்கள் பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் பண்ணியிருக்க ஃப்ராட் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே தூக்கி எரிஞ்சிட்ருக்கா. பார்த்தா இவ கேப்ளிங் விளாண்டு காசை வந்து திருடி ஏகப்பட்ட வேலை பண்ணுது. அப்புறம் இப்போ கம்பெனியில் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தது அதெல்லாம் பண்ணியிருக்கா. இவ கம்ப்ளைண்ட்மே பண்ணிட்டா போல் அவளுக்கு எதிராக. ஸோ அது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. உங்கள் பொண்ணு பண்ண வேலைகளை பார்த்தீங்கல்ல, இவ பண்ணதுக்கு கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே வந்து கத்திச்சிருக்காங்க. நீ எப்படி வந்து உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு உடனே அவங்க பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் வந்து சிஸ்டர் எப்படியாச்சும் நம்மளோட வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க திரும்ப வந்துடுவாங்களா, அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற சொன்னதும் உடனே அவங்க அம்மாவோட மனசு மாறி போயிடுது. என் பொண்ணு பார்த்தீங்கல்ல எப்பயுமே நல்லவ தான் அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உங்கள் பாசத்தெல்லாம் கொண்டு போய் வெளியே வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பொண்ணு என்கிட்ட நீட் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிறேன்னு சொன்னதும் என் பொண்ணால் வந்துட்டு கேட்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதும் என் பொண்ணுக்கு வந்துட்டு காலில் ரொம்ப பெயின் ஆகிடுச்சுக்கும், அவளால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னதும் ஹானுக்கு ரொம்ப கோவமாயிருது. உங்கள் பொண்ணு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் வந்து மண்டி போட்டால் வந்து கால் வலிச்சிரும், ஆனால் அந்த பொண்ணை ஹவர் கணக்கில் வந்து மண்டி போட்டு அடிச்சிங்களே அப்போ தெரியலையே அவள் வந்துட்டு அவளுமே ஒரு பொண்ணுன்னு சைடு அவன் ரொம்ப கோவப்பட்டுருச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நம்ம ஹான் வெளியே போகும்போது உங்களுக்காக தான் இது வந்து ஸ்கூலோட தரப்பில் அப்படின்ற செட்டு அங்கே கிஃப்டாக கொடுக்குறாங்க, உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்ற செட்டு. பார்த்தா வந்துட்டு என்னோட சிஸ்டர் எப்பயுமே வந்துட்டு எனக்காக கொடுப்பா லின் தானே அப்படின்ற சொன்னதும் லின் இல்லையே லிசா தான் உங்களுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா இவனோட பர்த்டேக்காக எப்பயுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு இவனோட கான்செப்ட் இருக்குது நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்ற செட்டு எல்லாருக்குமே வந்து கொடுப்பா போல். பட் வந்துட்டு இவன் வந்து அவளை அப்போ ஒரு பொருட்டாகவே மாற்றதில்லை, அவள் பார்க்க வந்தாலுமே வந்துட்டு கண்டுக்காமல் போயிருந்திருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். என்னோட பர்த்டேவை ஞாபகம் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கா, நான் வந்துட்டு எதுவுமே வந்து அவளை மதிக்காம விட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துடுறாரு. என்னாச்சு உனக்குன்னு சொன்னதும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அவங்க மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினை வந்ததுமே ஹீரோயின் என்னாச்சு எதுக்காக இங்கே வந்து பேசாமல் நின்றுட்டுருக்கீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த கான்செப்டே நான் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு சிங் பண்ணிட்டுருக்கான். அவகிட்ட சாரியுமே கேட்குறான், இவ்வளோ நாள் நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கே ஒரு பக்கம் பாசம் இருக்குது, இருந்தாலுமே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவம் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்ற சைடா நெக்ஸ்ட் எங்கள் மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே மீட்டிங்கில் அவளோட சூப்பரான வந்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க பிரதரை காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு பிடிச்சி திட்டி விட்டுருக்கா போல். உங்களுக்கு என்ன புதுசாக பாசம் வந்திருக்கு, நான் பாசம் காமிக்கும் போது பாசம் காமிக்க ஆள் இல்லை, இப்போ உங்கள் பாசத்தை தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லியிருக்கா. நடந்த எல்லாத்தையுமே அவங்க ஃபஸ்ட்டு பிரதருமே நினச்சி பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுக்காக எல்லாமே பண்ணியிருந்திருக்கா. பட் வந்துட்டு எதுவுமே வந்து இவன் புரிஞ்சுக்காமல் விட்டுருக்கான். அவனுக்கு பர்த்டேக்காக கேக் அனுப்புனது வந்து எல்லாமே இவ தான் பண்ணியிருக்கா. பட் அவன் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அவனுக்கு அங்கே மனசே உடைஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்க வந்ததுமே என்ன இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் உன்னை பார்க்கணுன்னா அப்படி தானே நான் வந்தாகணும் அப்படின்றத சைட்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே உன்னோட பேச்சை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மீட்டிங்கில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்றத சட்டி கேட்கும்போது அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட இன்னொரு பிரதர் தான் அங்கே வந்துட்டு எதிராக என்னென்னமோ வேலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாமே அவன் வேணும் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அங்கே ப்ரூவ் பண்ணதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அந்த வீடியோஸ்லாம் ப்ளே ஆனதும் அங்கே வந்து எல்லாருமே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவனையுமே அங்கே ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. ஒரு பிரதர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டுருக்கான்.
அவள் என்னை வந்து எப்படி அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா, என்னோட ப்ரப்போசலை வந்துட்டு ரொம்ப இழிவுபடுத்திட்டா. அங்கே ரொம்ப எனக்கு அவமானமாக போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாயிடுச்சுக்கு. நான் கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன். அப்பாவோட எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து அவளை தோக்கடிக்காம மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்போ வரைக்கும் நம்ம அவளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு அவகிட்ட எதிர்பார்ப்பு வச்சுட்ருக்க. அவகிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ட்ரெஸ் இருந்திருக்கு, அதை வச்சு தான் அவள் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கா. ஆனால் வந்துட்டு அவள் ட்ரெஸ்க்காக கூட நம்மகிட்ட காசு கேட்டதில்லை. நம்ம எப்பயாச்சும் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவளை மதிச்சிருக்கோமா? அவளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? எதுவும் பண்ணது கிடையாது. அவள் தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கா. நீ அதை புரிஞ்சுட்டு பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மீட்டிங்கு போனாலுமே அவளை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் போனோம். 2வது அவளுக்கு வந்து உடம்பு முடியலன்னா எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். பர்த்டேனாலும் அவளுக்கு தான் கிஃப்ட்ஸ் கொடுத்தோம். நம்ம என்ன வந்து அவளுக்கு பண்ணோன்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட போய் இப்போ எதிர்பார்க்குற. நாங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்துட்டு பைத்தியக்காரத்தனை வேலை பண்ணியிருக்கோன்னு. நீ எப்போ புரிஞ்சுக்க போகிறேன்னு சொன்னாலுமே அவன் அங்கே பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அம்மா வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அவளுக்கு வந்து இருக்க திமிர் ரொம்ப கூடி போயிடுச்சு. அவள் நம்ம வீட்டு பொண்ணாக இருந்தால் ஏன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க போகிறா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற சார். அப்போ அந்த லின் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் எல்லாருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க, நான் பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரச்சனையே இருக்காது இல்லை. சிஸ்டருமே வீட்டுக்கு வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. ஐயோ என்னாச்சு உனக்கு அப்படின்ற செட் அவன் போய் தூக்கிட்டு இருக்கான். நான் இப்போ ஆஃபீஸ்க்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், நான் அதனால தான் இப்படி ஆகி போயிடுச்சு, எனக்கு வந்துட்டு மயக்கம் வந்துருச்சு அப்படின்ற செட் அவன் ரொம்ப அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்தீங்களே என் பொண்ணை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு உழைச்சிட்ருக்கான் இந்த வீட்டுக்காக. ஆனால் அவளை பாரு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கா. இதான் அவளுக்கு இருக்க என் பொண்ணுக்கு இருக்க வித்தியாசம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீ எதுவும் கவலைப்படாத, அவளை நான் தோக்கடிக்காம மட்டும் விட மாட்டேன்னு அவங்க அப்பாவுமே சொல்லிட்டுருக்காரு. பிறகு அந்த ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம ஹீரோயினுமே இங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டு எதுக்காக நீங்கள் வந்திருக்கு அப்படின்ற சொன்னதும், நான் என்னோட ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன இங்கே வந்து கஷ்டம் இருக்குது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து போய் ஜெயிச்சு பாருங்க அப்படின்ற சொன்னதும், என்ன நினச்சிட்ருக்க மிஸ்டர் ஷூ வந்து உன்னதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவார்னா, அவர் ஏன் வீட்டு மருமகனாக வரப்போகிறவர், அவர் கண்டிப்பாக எனக்கு தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்படி வந்துட்டு எல்லாருமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே இவ போய் அங்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. இவளோட ப்ரப்போசலுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதை கேட்டுட்டு அந்த ஆள் பார்த்தீங்கல்ல எப்படி வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உனக்கெல்லாம் இங்கே வந்துட்டு எந்த வேலையுமே இருக்காது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் போய் அங்கே வந்து ப்ரப்போசல் அங்கே வந்துட்டு பேசிகிட்ருக்கா. உடனே நம்ம ஹீரோட்ட இந்த ஆள் போயிட்டு அவர்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்றி விட்டு பேசுனதுமே, உங்களை விட பிஸ்னஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்கள் இதில் தலையிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டான். பிறகு ஹீரோயின் அங்கே ஸ்பீச் கொடுக்குறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பிரெயின் வாஷ் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அந்த இதில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குமே போயிட்டுருக்காங்க. இந்த ஆள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே முடிய மாட்டுது. எங்கள் ஹார்ட்லலாம் பெயின் வர மாதிரி எங்கள் அந்த ஆள் வந்துட்டு அப்படியே வந்து கையை வச்சுட்டு, இருக்கட்டும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலுமே இவ என்னோட பொண்ணு தானே, என்னோட வீட்டுக்கு தானே இந்த காசு எல்லாமே வரப்போகுது, இது என்னோட ப்ரப்போசல் தானே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் பேசும்போது, நம்ம ஹீரோயின் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது என்னோட கம்பெனிக்காக நான் கொண்டு வந்த ப்ரப்போசல், ஸோ இது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. உடனே அங்கே சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கள் வீட்டு பொண்ணு தானே சொன்னதும், இந்த அப்பாவி மாதிரி நடிக்கிற வேலையை ஸ்டாப் பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்துட்டு இந்த பர்சன் கண்டிப்பாக இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ஏற்றி விட்டுட்ருக்கவுமே, ஹீரோயின் அவங்க நேமை சொல்லி கூப்பிட்டதுமே, என்ன தைரியம் இருந்தால் ஓல்ட் லேடியை நீ நேமை சொல்லி கூப்பிடுவேன்னு சொன்னதும், இப்போ எதுக்காக நீங்கள் அவகிட்ட போய் இப்படி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட வீட்டு மருமகளாக வரப்போகிறவ, அவள் வந்துட்டு என்னை கூப்பிட்றதுனால என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா இவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணால் அதுவுமே புட்டுக்கிறது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, உன்னை நான் இப்படி வந்து இந்த மாதிரி இடத்துல பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு உன்னை பார்த்ததுலன்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டுருக்காங்க. பாட்டி நான் வந்து டின்னருக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வான்செட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஆளுக்கு அங்கே நெஞ்சு வலி வந்து அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இங்கே ரொம்ப சீரியஸாக பர்சன் இருக்காரு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க பிரதர் பார்த்தா அங்கே வெளியே வந்து நின்றுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நீ வந்து
வந்துட்டு கிளம்பி வா வெளியே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இங்கே வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கையில் ஒரு வந்து பேண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவனுக்கு உட முடியாத போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே நைட் ஃபுல்லாக கேர் பண்ணி பார்த்துருக்கா. பட் இவனுக்கு ஃபேஸ் சரியாக தெரியல இருட்டில். கையில் அந்த போட்டிருந்த பேண்ட் மட்டும் அங்கே பார்த்துருக்கான் போல். ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க மேடம் இது இப்போ வரைக்குமே இதை வந்து பத்திரமா பாதுகாத்து கையில் தான் வச்சுருந்தாங்க அப்படின்ற சொன்னதும் அவே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணி எழுதிட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டருக்காக தான் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். பட் அவள் வந்து இது லோ ப்ரைஸாக இருக்குது, எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருந்திருக்கா. ஆனால் பெஸ்ட்டாக தான் வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் வந்துட்டு அவளுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கு. ஸோ இதுவே நான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருந்துருக்கான். அதுதான் இப்போ வரைக்கும் அவள் சேஃப்டியாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. பிறகு இங்கே அவங்க அப்பா பார்த்தா அங்கே ரொம்ப சீரியஸாகி போயிடுது. அங்கே எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அங்கே ரொம்ப கோமா வேற வந்துட்டுருக்கு. இப்படி வந்துட்டு நம்ம அப்பா நிலைமைக்கு அவ காரணமாயிட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போனதுமே இந்த லின் வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. உண்மையிலேயே வந்துட்டு எதுக்காக ஃபீல் பண்ணி அழுகிறான்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட சக்ஸஸ் அவளால் பார்க்க முடியல. அதை நினச்சி தான் அவளுக்கு கவலை ஆயிடுச்சுக்கா. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நான் பேசாமல் வந்துட்டு எல்லாருக்கும் கோவர மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட அந்த ஆக்சிஜன் மாஸ்கவே எடுத்து விட்டு அவர் அங்கே மர்டர் பண்ணிடுறா. பட் அது எல்லாமே அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிடுது. உடனே அவங்க வீட்டில் எல்லாருமே வந்ததுமே பயங்கரமாக கத்திட்டு அழுகுறாங்க, அப்படி அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்துட்டு அவள் உடனே அப்பா சாகும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே லீசா தான். அவள் வந்து கம்பெனியை வந்துட்டு கெடுக்காமல் இருந்திருந்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஸோ அவளை நீங்கள் சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே கோவமாயிருது. அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக வேகமாக அங்கே கிளம்பி வந்ததுமே இப்போ மேடம் வந்துட்டு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு எதுவுமே அவங்களால பண்ண முடியலை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் ஒன்றும் முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. நெக்ஸ்டே அவங்க ஃபியூனலில் காமிக்கிறாங்க. ஃபியூனலுக்கு பார்த்தா யாருமே வரல. என்னாச்சு, ஏன் யார் வரலன்னு சொன்னதும் இல்லை லிசா மேடம் வந்துட்டு இன்றைக்கி நியூ கார் லான்ச் பண்ணுறாங்க, ஸோ எல்லா கூட்டமே அங்கே போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் இப்படி செத்த பிறகுமே வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. இது எல்லாமே வந்து இந்த லினோட வேலை தான். இவ தான் வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் அடுத்தவங்களாம் வந்தாங்கன்னா காசு ஏகப்பட்டது செலவழியும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு வரவிடாமல் பண்ணியிருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் நியூ கார் வந்து அங்கே லான்ச் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர் ஷான் அங்கே வர்றான். ஹீரோயின்ட்டு என்னப்பா உன் ஆள் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுற அப்படின்றத சைட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்னை பார்த்தெல்லாம் பயப்பட தேவை கிடையாது, என் சிஸ்டர், ஆனால் நீ ஒழுங்காக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவர் அப்படிலாம் இல்லை நல்லா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து முடிய மாட்டுது. கார்ட்ஸ் வந்துட்டு இன்விடேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே விட மாட்டாங்க. எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்கிறப்ப அவங்க பிரதர் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிடும்போது நல்ல நல்ல டிஷ்ஷாக சாப்பிட்ருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு சும்மா பவுலில் ஏதோ வந்து ஃபுட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே செலிப்ரேட் பண்ணாலும் அவ்வளோ ஒரு பங்காகவே அதில் எடுத்துக்காமே விட்டுருக்காங்க. ஸோ நம்ம பண்ணதுக்கு தான் இப்போ வந்துட்டு பலன் கிடச்சிருக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் பெரிய கார் கம்பெனி ஆரம்பித்து அதுலேயுமே சக்ஸஸ் ஆகிடுறா. அப்புறம் டைமண்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அதுலேயுமே பெரிய சக்ஸஸ் ஆகிடுறா. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய வந்துட்டு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் ஒரு பர்சனாகவே மாறிடுறா. இவங்க வீட்டில் பார்த்தா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறோம், அப்பாவுமே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப வந்துட்டு போயிட்டுருக்கு. ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஆனால் அப்போ அங்கே அவளோட மைண்டில் வந்துட்டு என்ன போயிட்டுருக்குன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆல்ரெடி என்னோட பேரில் வந்துருச்சு, எனக்கு வந்துட்டு எதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவள் தான் அவங்க அப்பாவை அதுக்காக கொலை பண்ணதே. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட அந்த சமாதிக்கு வந்துட்டு அங்கே வந்து மரியாதைலாம் செலுத்தினதும் இந்த ஆட்களை எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப அவர் என்னை அடாப்ட் பண்ணி வளர்த்தார் இல்லையா, அவர் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும்ல அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு பார்த்தாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் வந்துட்டு காசு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நம்ம ஹீரோயின் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் அவங்க வந்து பழிய போட்டுட்ருக்காங்க. அங்கே மீடியாஸ்லாம் கொஸ்டின் கேட்டதும் அவங்க அம்மா வச்சு அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவங்க பழைய போட வச்சுட்ருக்கா. அப்போ ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே என்ட்ரி ஆகுறா. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸோட வந்திருக்கா. அவங்க பிரதரும் சேர்ந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் நான் வந்துட்டு எவ்வளோ பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நீ எவ்வளோ நாளைக்கு அப்பாவி மாதிரி நடிச்சிட்ருப்பேன்னு சொன்னதும் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவள் வந்து ட்ராமா பண்ணதுமே நான் ஒன்றும் உன்னோட சிஸ்டர் கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னை அப்படி கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக உன் வாயை உடச்சி விட்டுவேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி வந்து நின்றுச்சுக்கா பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நான் இந்த தப்புமே எப்பயும் பண்ணது கிடையாது,
இப்போ உங்களுக்கு நான் எவிடன்ஸுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க அப்பாவோட மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு அவள் போட்டு விட்டுறா. அதை பார்த்துட்டு அவங்க பிரதர்ஸ் அவங்க அம்மா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, கண்ணே கலங்கி போயிடுது. பெத்தாப்பாவை போயிட்டு எப்படி வந்துட்டு இவ கொலை பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, இவளுக்கு காசு மேலே தான் லவ், மனுஷங்க மேலே கிடையாது. நான் எந்த தப்புமே பண்ணாமல் எப்பயுமே இவ பேச்சை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்பயாச்சும் அறிவு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லாஸில் போயிட்டுருக்கதா உங்களுக்கு வந்திருக்குமே நியூஸ், ஆனால் எல்லாமே ஆல்ரெடி இவளோட பேருக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது. நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருந்த, நான் இந்த உலகத்திலே ரொம்ப லவ் பண்ண ஒரே ஆள்னா அது நீ மட்டும் தானே, உனக்காக தானே நான் இத்தனையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே அதை கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு நானும் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்குது, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, உங்கள் மூஞ்சிலெல்லாம் பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு எப்பயுமே காசு மேலே மட்டும்தான் லவ், காசு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது. ஸோ அங்கே வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதும் அவள் முழுசாகவே பைத்தியம் மாதிரி ஆகி போயிடுறா. ஸோ காட்ஸை வச்சு இவள் பண்ண தப்புக்கு வந்துட்டு அங்கே ஜெயிலில் போட சொல்லி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் தயவு செஞ்சு இப்படி பேச்செல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்க, உன்னை நாங்கள் எப்பயுமே நான் மன்னிக்கவே மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னை கஷ்டப்பட்டு கொஞ்சம் வளர்த்துருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நான் வந்துட்டு உங்களை பேசாமல் விட்டுறேன் நீங்கள் பண்ண பாவங்களுக்கு, ஆனால் இதுக்கப்புறம் என் மூஞ்சில் மட்டும் நீங்கள் முழிக்காதீங்க அப்படின்ற சைட் அவங்க இருந்து போகிறா. அப்போ அவங்க 4 பிரதர்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்துட்டு நாங்கள் அவன் மேலே இருந்த லவ்னால தானே பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அவன் மட்டும் உங்களுக்கு சிஸ்டர் கிடையாதுல்ல, என்னை வேணும் தானே நீங்கள் அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் அவள் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்ன வந்து வேண்டா வெறுப்பாக வச்சுருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னோட மனசு இப்போயுமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான், என்னால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு அவளோட பிரதராகவே இருந்துட்டு போங்க, எனக்கு வந்துட்டு நீங்கள் தேவை கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. ஸோ என்னோட பிரதர் ஷான் மட்டும்தான், எனக்கு அவர் மட்டும் போதும் அப்படின்ற சொல்லிட்டு நான் எப்பயும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவங்க 4 பேருக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஏன்னா அவள் பாசம் காமிச்சா அப்போ வந்துட்டு அந்த பாசத்தை அனுபவிக்க இவங்களுக்கு தெரியல, இப்போ அந்த பாசத்துக்கு ஏங்குறாங்க, அவள் காட்டுறதுக்குமே விரும்பலை. நம்ம ஹீரோயின் யாரையுமே வந்துட்டு கொலை பண்ணுறதெல்லாம் ரிவெஞ்ச் கிடையாது, இப்படி வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு நல்லபடியாக நம்ம வாழ்ந்து காமிக்கிறதுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ரிவெஞ்சு தான். அவங்கள வந்துட்டு நம்ம போங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு விட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறது இவங்க பண்ண பாவங்களுக்கு தான் இப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான வந்து சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.